காரைக்காலில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை சீர்குலைக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை காலங்களில் புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் மலர் கண்காட்சி மற்றும் கார்னிவல் திருவிழாவை நடத்துவதை கண்டித்தும் இரு விழாக்களையும் பொங்கல் பண்டிகை காலம் முடிந்த பின்னர் வேறு நாட்களில் நடத்தவும் வலியுறுத்தி இந்து முன்னணி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் கார்னிவல் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி விழாவை பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்த புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை காலங்களில் கார்னிவல் திருவிழா என்ற பெயரில் பல கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துவதால் மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை மறந்து கார்னிவல் கொண்டாட்டத்தில் கவனம் செலுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கலந்து கொண்டு கார்னிவல் திருவிழா பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்துவதை கண்டித்தும் கார்னிவல் திருவிழாவை வேறு நாட்களுக்கு மாற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளரிடம் பேசிய இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் கூறியதாவது: தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை சீர்குலைக்கும் வகையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த கார்னிவல் திருவிழா நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. இந்த ஆண்டு முதல் கார்னிவல் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி விழாக்கள் பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்தினால் அதனை தடுக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், பிடிவாதமாக விழா நடத்த முயற்சித்தால் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கார்னிவல் மற்றும் மலர் கண்காட்சி விழாக்களை வேறு நாட்களில் நடத்த முறையிடப் போவதாக தெரிவித்துள்ளனர்.